Good morning and welcome to this online class, children. This is for class 3, 4 and 5 students. Third standard children. Are you all thorough with the first two stanzas of the poem All Things Bright and Beautiful? I hope you are all thorough with the first two stanzas. Now you have to learn the third stanza thoroughly with the punctuation marks and beginning with capital letter, then spelling for the words, everything must be very thorough. I'll read the stanza to you once again. The purple headed mountain, the river running by, the sunset and the morning that brightens up the sky. This is your third stanza of the poem. Okay, so this you make it thorough by today. Now we shall see further more about this degrees of comparison. Now I have given you the format of all the three degrees. I'm showing you now. For see positive degree, how will you write? A sentence will be given to you to find out to fix. Your question is to fix the correct adjective form in the given blank. That will be your question. உங்களுக்கு ஒரு sentence கொடுத்துட்டு அந்த blankல கரெக்டான adjective எழுத சொல்லுவாங்க. You need to write it. First you have to choose the right one and then you have to write it in the blank. இல்லையா? First அந்த கரெக்டான வேர்டு சூஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். as plus adjective plus as. சென்டென்ஸ்க்கு முன்னாடி வேண்டிய வேர்பு அந்த டெஃபினைட் ஆர்டிக்கிள்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. வேர்பு அந்த சப்ஜெக்ட் வேர்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு as கொடுத்துட்டு ஒரு டேஷ் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு திரும்ப ப்ளஸ் போட்டு as கொடுத்துட்டு லாஸ்ட்டில் அந்த ப்ராப்பர் நவுன் சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி as அல்லது so போட்டுட்டு ப்ளஸ் டேஷு ப்ளஸ் as இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டாலே நடுவில் என்னென்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த அட்ஜெக்டிவ் வேர்டு ப்ராக்கெட்டில் 3 வேர்ட்ஸ் தே வுட் ஹவ் கிவன் யூ கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் எழுதணும். அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மை நீங்கள் பிக்கப் பண்ணி யூ நீட் டு ரைட் த. ஸோ see the thing as plus adjective plus as இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சென்டென்ஸ் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஐ ஹவ் ஷோன் யூ ஹியர். The jaguar runs as fast as a cheetah. So this is your example sentence. The jaguar. So jaguar வந்து ஒரு animal. Okay, இது சவுத் அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலர். You can see that in the jungle of South America. அங்கே இந்த jaguar it's very famous for running. So இந்த jaguaரும் சரி நம்ம நாட்டில் பார்க்கக்கூடிய மற்ற கான்டினென்ட்ஸில் இருக்கிற இந்த சீட்டாவும் சரி ரெண்டுமே ஈக்குவல் தான். as fast as the cheetah. So the jaguar runs as fast as the cheetah. இந்த சீட்டா இது என்னது இந்த புள்ளியாக இருக்கும் இல்லையா, சிறுத்தை மாதிரி ஒரு அனிமல். ஸோ இங்கே வந்து இது ரெண்டு ஈக்குவல் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ as அப்புறம் இந்த ஃபாஸ்ட்டுன்ற அட்ஜெக்டிவ் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஃபார்ம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபாஸ்ட்டு, ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இங்கே as கொடுத்தனால நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் எடுத்து எழுதணும், ஃபாஸ்ட்டு. ஸோ as fast as a cheetah. You should not write faster அல்லது fastest போட்டால் it is wrong. So you need to write fast. First form என்ன as plus as அப்படின்றதுனால the jaguar runs as fast as the cheetah. So this is how you need to write the sentence. You have to pick up the first form of the given adjective. So இதுக்கு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். as வந்தாலே first form தான் போடணுன்றது you must be clear. Next see your next example. அதே மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. not so அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க, ஒரு blank கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் as. இதுவும் அதே பாசிட்டிவ் டிகிரி தான், இந்த நெகட்டிவ் ஃபார்மில் வந்திருக்கும். ஓகே, ஸோ தீஸ் டூ இந்த ரெண்டு சென்டென்ஸும் இதில் வந்து உங்களுக்கு 3 இது மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய நவுன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று நம்மளுக்கு வந்து 2 இதுதான் கம்பேரிசன் பார்த்தோம், இந்த ஜாகுவாரும் சீட்டாவும். இதில் வந்து நம்ம இதே மாதிரி இந்த இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் இதே மாதிரி தான் 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த மாதிரி கம்பேரிசன் யூ நீட் நாட் வரி தட் மச். மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஸோ as அல்லது as ப்ளஸ் as இந்த மாதிரி இடையில வந்திருந்தாலே, இடையில உங்களுக்கு blank வந்தாலே யூ நீட் ரைட் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கிவன் அட்ஜெக்டிவ். ஸோ த இந்தியன் ஓஷன் இஸ் நாட் ஸோ டீப் அஸ் தி பசிபிக் ஓஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ த இந்தியன் ஓஷன், இப்போ அவங்க பேசுகிற அந்த சப்ஜெக்ட் எதுனா இந்தியன் ஓஷன் பற்றி கம்பேர் பண்ணுறாங்க பசிபிக் ஓஷனோட. ஸோ த இந்தியன் ஓஷன் இஸ் நாட் அப்படிங்க நெகட்டிவ் சென்ஸில் சொல்கிறாங்க. த இந்தியன் ஓஷன் இஸ் நாட்
so deep, அந்த அளவு ஆழம் இல்லை, as the Pacific Ocean. Okay, so உங்களுக்கு bracketல they will give you three adjectives, three forms of an adjective. So first one is deep, second one is deeper, third one is the deepest. இப்போ நீங்கள் வந்து இங்கே as பார்க்குறீங்க அல்லது so பார்க்குறீங்க, இந்த மாதிரி பார்த்துன்னா not so அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாட் வந்து நம்ம வந்து so தான் போடணும். ஸோ not so போட்டு டேஷ் கொடுத்துட்டு அந்த சைடு as கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், you have to go for the first option, first form. அப்போ இந்த டீப் தான் the first form போட்டிங்கன்னா அது வந்து ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டீப். த இந்தியன் ஓஷன் இஸ் நாட் ஸோ டீப் ஆஸ் த பசிபிக் ஓஷன். ஸோ இதுதான் இந்தியன் ஓஷன் வந்து பசிபிக் ஓஷன் அளவுக்கு ஆழம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ யூ ஜஸ்ட் keep it in your mind. Okay, that's the thing. I hope you are clear now. Now see comparative degree. adjective plus er plus than. அதில் ஃபர்ஸ்ட் மாடல் வந்து எப்படின்னா அந்த சென்டென்ஸ் இருக்கும், அதில் adjective இருக்கும், adjectiveோட er போட்டு ப்ளஸ் than அந்த சைடு உங்களுக்கு அந்த நவுன் சேர்த்துருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட். சென்டென்ஸ் அதாவது சப்ஜெக்ட்டு வேர்பு அப்புறம் adjective ப்ளஸ் er ப்ளஸ் than அப்புறம் இந்த சைடு அந்த கம்பேர் பண்ண அந்த verb. ஸோ see your example is the sun is brighter than the moon. Okay, so the sun is, இது ரெண்டு அவங்க உங்களுக்கு தருவாங்க. the sun is, இப்போ அவங்க வந்து டாபிக் ஆஃப் த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் வேர்டு சன் தான். ஓகே, சன் அதை முன்னாடி போட்டுக்கிட்டு இஸ் பிரைட்டர். பிரைட்டர் சொல்லும்போது இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அப்போ எதோட அது ஜாஸ்தியாக இருக்குது, மூணை விட அது அதிகமாக பிரகாசமாக இருக்குது. ஓகே, ஸோ த சன் இஸ் பிரைட்டர் தேன் த மூன். ஸோ யூ நீட் ரைட் த செகண்ட் ஃபார்ம். இப்போ எதை நீங்கள் பிக்கப் பண்ணணும்னா பிரைட், பிரைட்டர், பிரைட்டஸ்ட் அப்படின்னு 3 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதில் யூ ஹாவ் டு சூஸ் த செகண்ட் ஃபார்ம் பிரைட்டர். அந்த அட்ஜெக்டிவோட இஆர் வர்றதை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டான ஃபார்மாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கம்பேரிட்டிவ். த சன் இஸ் பிரைட்டர் தேன் த மூன். ஓகே, ஸோ அந்த அட்ஜெக்டிவோட இஆர் இருக்கும், அந்த சைடு தேன் இருக்கும். இதை வச்சு நீங்கள் யூ ஹாவ் டு அந்த தேன் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அ மெயின் திங். தேன் இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகணும், அட்ஜெக்டிவோட இஆர் அது மோர் இல்லையா. ஸோ நவ் திஸ் எக்ஸாம்பிள் பேர் இஆர். நெக்ஸ்ட் சி next example C, more plus adjective. First you have the sentence word, verb, everything. For that I put that dots and I see the pattern more plus adjective plus than இந்த மாதிரி இருக்கும். So what will you write? இங்கே the Ramayana is more famous than many other epics of India. So this is the example. The Ramayana is more famous than many other epics of India. ஸோ மோர் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஃபேமஸ்ன்றது அங்கே வேர்டு. ஸோ மோர் ஃபேமஸ். அப்போ இந்த ஃபேமஸோடு யூ கேனாட் ஆட் இஆர் ஆர் இஎஸ்டி. தட்ஸ் ராங். ஸோ வாட் மஸ்ட் யூ டூ, யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் மோர் வேர்டு அங்கே. அப்போ அந்த அட்ஜெக்டிவோடு இங்கே மோர் சேர்த்து தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்பேரிட்டிவ் டிகிரி நீங்கள் யூ கேன் ஷோ. ஸோ த ராமாயணா இஸ் மோர் ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகே, மோர் ஃபேமஸ் தென் எந்த ஒரு காவியங்கள் எபிக்ஸ் அப்படி. ஸோ த ராமாயணா இஸ் மோர் ஃபேமஸ் தேன் மெனி அதர் எபிக்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இட்ஸ் த மீனிங். மெனி அதர் எத்தனையோ எபிக்ஸை விடையும் ராமாயணம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ another form of comparative degree. So what you have to do, இங்கே மோர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதோட அட்ஜெக்டிவ் சேர்த்துருப்பாங்க. அப்போ நீங்கள் தேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோர் எழுதணும், அல்லது அவங்க தேன் கொடுத்துருப்பேன்னா நீங்கள் இந்த மோர்ன்ற ஃபார்ம் எழுதணும். ஸோ இந்த ஃபார்மேட் இஸ் சி மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தேன் வந்துட்டு அது கம்பேரிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் இஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபர்ஸ்ட் ஆல் தி சப்ஜெக்ட் அண்ட் verb, then the plus adjective plus est, then the remaining set of words. ஸோ இதில் வந்து ஃபார்மேட் எப்படின்னா த இருக்கும், அந்த அட்ஜெக்டிவ் இருக்கும், அந்த அட்ஜெக்டிவோட இஎஸ்டி சேர்க்குற மாதிரி யூ ஹாவ் டு ஃபார்ம் த சென்டென்ஸ். ஸோ சி ஐ ஹவ் டேக்கன் திஸ் கஸ்டர்ட் ஆப்பிள். கஸ்டர்ட் ஆப்பிள் என்னது, சீத்தாப்பழம் இல்லையா. ஸோ த கஸ்டர்ட் ஆப்பிள் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட். நான் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்னோட ஒப்பீனியன், மை ஐடியா இஸ் தட்
அந்த கஸ்டர்ட் ஆப்பிள் தான் வந்து ஸ்வீட்டஸ்ட், எல்லாத்தபடியும் அதுதான் ரொம்ப ஒரு இனிப்பான ஒரு ஃப்ரூட்டாக எனக்கு தெரியுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் சே இன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. த கஸ்டர்ட் ஆப்பிள் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட். ஓகே, இது வந்து சூப்பர்லேட்டிவ்ல இதுதான் ஃபார்ம். த கஸ்டர்ட் ஆப்பிள் இஸ் த ப்ளஸ் adjective plus est. So you can see this in the blank. So the custard apple is the sweetest fruit. இப்படி சூப்பர்லேட்டிவ்ல சொல்லலாம். அப்படி இல்லாட்டி கம்பேரிட்டிவ்ல எப்படி சொல்லணும்? The custard apple is sweeter than any other fruit ன்னு சொல்லணும். they பாசிட்டிவ்னா no other fruit is so sweet as the custard apple அப்படின்னு இந்த இது வந்து மெயின் பின்னாடி போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு சூப்பர்லேட்டிவ்னா இதுதான், அட்ஜெக்டிவோட est சேர்ந்துட்டா த வந்து உங்களுக்கு இருக்கும். அட்ஜெக்டிவ் தட் சூப்பர்லேட்டிவ்ல த ஃபார்ம் வந்து அந்த அட்ஜெக்டிவ் வேர்டோடு இருக்கும். ஓகே, இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூ வில் பி ஹேவிங் த பிஃபோர் தட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதாவது த சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு அதோட டிகிரியை காட்டு. த ஸ்வீட்டஸ்ட், இட் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட். ஓகே, ப்ராப்பராக சொல்கிறது. அதனால் த ஸ்வீட்டர், த ப்ளஸ் சூப்பர்லேட்டிவ்ன்றது ஒரு கண்டிஷன் மாதிரி உங்களுக்கு. த ஸ்வீட்டஸ்ட். ஓகே, சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்போ நீங்கள் சொன்னாலும் த வந்து போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு ப்ராக்கெட்டில் ஸ்வீட்டு, ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த த பார்க்குறனால நீங்கள் என்ன எழுதுவீங்க? த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட்டுன்னு எழுதணும். ஓகே, see the next that is the next form. The dash the most plus adjective dash. Okay, the most plus adjective. எப்படி வந்து அங்கே கம்பேரிட்டிவ்ல மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் சேர்த்தோமோ அதே மாதிரி இங்கே த மோஸ்ட் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் ஃபார் யூஸ், அயர்ன் இஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெட்டல். ஓகே, அப்போ அயன் தான் வந்து உள்ளதுலேயே ரொம்ப உபயோகமான ஒரு மெட்டல் எதுன்னு கேட்டோன்னா அயன். அப்போ உங்களுக்கு மோரா மோஸ்டான்னு கேட்பாங்க, கொடுத்துருப்பாங்க. தே வில் செக் யூ வித் மோர் அண்ட் மோஸ்ட். யூ ஹாவ் டு பிக் அப் மோஸ்ட். ஸோ அயன் இஸ் த வந்ததுனால மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெட்டல். ஓகே, மோஸ்ட் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அவங்களே இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து மோஸ்ட் போடணும். அதுதான் தட் இஸ் யுவர் ஒர்க். தட்ஸ் ஆல். யூ நீட் நாட் வரி அபவுட் திஸ். நான் ஐ ஹோப் யூ ஹவ் பிகம் கிளியரர். ஓகே, கிளியராக வித் த டாபிக். இன்னும் நீங்கள் கிளியராக தெளிவாக ஆகிட்டுருக்கீங்கன்னு ஐ ட்ரஸ்ட். நான் வில் சி த ஒர்க் ஷீட். டேக் எ ஒர்க் ஷீட், ஜென்ரல் கிராமர் ஒர்க் ஷீட் யூ ஹாவ் நோ தட் யூ டேக் and turn to page 5. at the side it is given. சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், பேஜ் 5 சைடில் அந்த பேப்பரோட சைடில் போட்டிருக்காங்க. you take the positive, comparative, superlative. I hope you all are thorough with this form இல்லையா? இப்போ ஃபேட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபேட்டுன்னு தெரிஞ்சுக்கணும், கம்பேரிட்டிவ் ஃபார்ம். சப்போஸ் உங்களுக்கு ஃபேட்டுன்னு தெரியல, நீங்கள் என்ன எழுதுவீங்க? மோர் ஃபேட்டுன்னு எழுதுவீங்க. மோர் ஃபேட்டுன்னு எழுதுனா என்ன ஆகும்? தட் வில் கோ ராங் இல்லையா? இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஃபேட், ஃபேட்டர், ஃபேட்டஸ்ட் இல்லையா? அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் அந்த ஃபார்ம் தெரிஞ்சால் தான். சி ஃபார் டிஃபிகல்ட், மோர் டிஃபிகல்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, லேட்னா லேட்டர். யூ கேனாட் ரைட் மோர் லேட்டர்னு, தட் வில் கோ ராங். Okay, now see the worksheet. That's an exercise for you. Fill in the blanks with the correct degree of adjective given in the brackets. Example C, Rajesh is not dash than Suresh. இப்போ உங்களுக்கு இங்கே tall என்ற adjective bracketல கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் bracketக்கு next word, what is the next word after the bracket? You have than, than, than. ஸோ நான் என்ன சொன்னேன்? தேன் பார்த்தாலே அது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி இல்லையா? 2 நவுன்ஸ் இருக்கும். அதில் ஒருத்தர் வந்து பாசிட்டிவும் இன்னொருத்தர் வந்து இல்லைன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது வந்து நீங்கள் எப்படி எழுதணும்? கம்பேரிட்டிவில் எழுதணும். ஸோ ராஜேஷ் இஸ் நாட் டாலர் தேன் சுரேஷ். யுவர் ஆன்சர் இஸ் ராஜேஷ் இஸ் நாட் டாலர் தேன் சுரேஷ். ஸோ இந்த டால் வந்து என்ன ஆகுது? டாலர்னு மாறிடும். ராஜேஷ் இஸ் நாட் டாலர் தேன் சுரேஷ். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். The answer is given here. Somu is dash is as dash as Vasu. So you should write Somu is as kind as Vasu. So as dash as ன்னு வந்ததுனால ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? சோ போடாமல் as போட்டுட்டோம். Somu is as kind as Vasu. This is a positive sentence. Next, see, giving is good than receiving. So good, better, best. ஸோ இங்கே தேன் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதோட நெக்ஸ்ட் ஃபார்ம் கம்பேரிட்டிவ் இதில் பெட்டர் போகணும். ஸோ கிவிங் இஸ் பெட்டர் தேன் ரிசீவிங். ஸோ த எவரெஸ்ட் இஸ்
the dash of all the peaks. ஸோ the கொடுத்துட்டு அந்த adjective கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், அதோட தேர்ட் ஃபார்ம், அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் the Everest is the highest of all the peaks. They made a comparison with all the other peaks and found that Everest is the highest of all the peaks. Everest தான் உள்ளதுலேயே ரொம்ப உயரமானதுன்றது அவங்களோட the what is it, their study. So you have to write highest. Next, see, Nehru was the dash, in the bracket you have popular of the leaders. So the கொடுத்ததுனால இது சூப்பர்லேட்டிவ்ல தான் இருக்கணும். So Nehru was the most popular of all the leaders. Leaders அங்க லீடர் எழுதக்கூடாது, you should write plural. That is Nehru ji was compared with all the other leaders. He was compared with all the other leaders and he was branded as the most popular. Okay, he became the most popular of all the leaders. You should write in plural, and the common noun irukku and the pronoun வந்து you should write in plural. Next, see, this house is dash expensive than any other house. So than கொடுத்தனால எப்படி இருக்கும், this house is more expensive than any other house. So you have 6 sentences with answers in your worksheet. Now see, they have given, apart from this, they have given you 10 sentences for exercise. Okay, you have to work this. Now see this, gold is dash than silver. So in than கொடுத்தனால what will you write, costlier. Gold is costlier. So you should write costlier in the blank, costlier. So in your pencil you write costlier, costlier. Gold is costlier than silver. Okay, costly is a first form positive, then அதோட adjective ly-ல இருக்குது, then அந்த comparative வந்து costlier, the costliest, அது வந்து superlative. So here as than is given, as they have given than, th and then இங்க வந்து comparative costlier you should write. Next, see, Gopal is dash than Govind. So இங்க you can see than after the dash, that is after the adjective word. So what is the comparative form of good, it is better. Okay, so you should write Gopal is better than Govind in some way. Okay, so Gopal is better than Govind, you have to write better. This is also comparative degree. Next, see, very few boys are, கொஞ்சம் அதான் நிறைய பசங்களை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது யார் யார் கிளவர்ன்றதை பார்த்துட்டு அதில் ஒரு பையன் வந்து சந்திரன். ஓகே, ஒன் ஆஃப் த பாய்ஸ் சந்திரன். ஸோ யூ ஷுட் ரைட் வெரி ஃபியூ பாய்ஸ் ஆர் ஆஸ் தென் டேஷ் adjective as is given. So I said as plus adjective plus as is positive form. So you need to write that same adjective what is given in the bracket. So you should write very few boys are as clever as Chandran. So this is your answer. There is no change at all. You need to write the same thing which is given in the bracket. So very few boys are as clever as Chandran. Next, see, the pen is dash than the sword. The pen is dash than the sword. So what is the thing first? The adjective given here is sharp. So comparative degree, that is than is the word given here. So you must come to that idea. The given sentence is comparative form. So the pen is sharper. The pen is sharper than the sword. So here I think in the tabular column they haven't given you sharp. Isn't it? They haven't given you sharp. But here in the sentence you have been given sharp here. What is a sharp? Na கூரா இருக்கிறது. Okay, the pen is sharper than the sword. What is the sentence? Actually sword is sharper than the pen. என்னன்னா அந்த எழுத்து, அந்த பென் மூலம் நம்ம கொண்டு போகிற அந்த கருத்துக்கள் மக்களை சேர்ந்து அது எப்படி இருக்கும், அவங்கள நல்ல வழியில் கொண்டு போய் இப்போ ஸ்வாடை விட அதுதான் பவர்ஃபுல்ன்றது இல்லையா, நம்மளோட சிந்தனைகளெல்லாம் நல்ல வழியில் மாற்றக்கூடியது எழுத்துக்கள் இல்லையா. ஸோ இன் தட் சென்ஸ் ஐ ஹவ் said this. ஸோ த பென் இஸ் ஷார்ப்பர் தேன் த ஸ்மால். ஸோ இப்போ ஷார்ப், ஷார்ப்பர், ஷார்பெஸ்ட் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, now see the next one. The mango is one of the sweet of all the fruits.
So in the blank what do you have? That is before the blank you have the. Okay, before the blank you have the mango is one of the dash of all the fruits. So what is it? Sweet, one of the they have given. அப்போ அதனால அது என்ன வருது? Superlative degree. So the mango is one of the sweetest of all fruits. நிறைய ஃப்ரூட்ஸை ஒப்பிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப இனிப்பான பழங்களில் மாம்பழமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ the mango is one of the ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ். அப்போ நீங்கள் வந்து த கொடுத்தனால இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ ஸ்வீட், ஸ்வீட்டஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த ஸ்வீட்டஸ்ட்டை நீங்கள் போடணும். ஸோ how will you get to know all these words? நீங்கள் வந்து உங்களோட இங்கிலீஷ் புக்ஸ் எடுத்து பார்த்துட்டு அதில் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் அட்ஜெக்டிவ் எதுன்னு மிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்போ அந்த அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் எதுன்னு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஒரு புக் எடுத்து அதில் ஒரு லெசன் எடுத்து உங்களோட இங்கிலீஷ் புக், டேக் யுவர் இங்கிலீஷ் புக், அதில் வந்து ஒரு லெசன் வெதர் இட் இஸ் ஆல்ரெடி டாட் ஆர் நாட், இல்லை இனி நடத்தாத லெசனாக இருந்தாலும் ஓகே தான், எல்லாருக்கும் அட்ஜெக்டிவ் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த அட்ஜெக்டிவுக்கு பாசிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் 3 ஃபார்ம்ஸையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூ ஷுட் டேக் அ டிக்ஷனரி. ஆஸ்க் யூர் பேரண்ட்ஸ் டு கெட் அ டிக்ஷனரி இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஒன். அவங்கள வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு டிக்ஷனரி சின்ன சைஸ் கூட வாங்கிக்கலாம். ஒரு பாக்கெட் டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபோர்ட் அல்லது கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரி டிக்ஷனரி ஒன்று வாங்கி வச்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த 3 ஃபார்ம்ஸுமே அவங்க கொடுத்துருப்பாங்க, சின்னதாக எழுதியிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா, இல்லைன்னா செட் ஆஃப் வேர்ட்ஸு, கிராமர் புக் ஆர் சம்திங், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லி தனியாகவே புக் ஷாப்பில் யூ ஆர் கெட்டிங் இன். யூ கேன் ஈவன் பை ஃப்ரம் த ஓல்ட் புக் ஷாப்ஸ். நிறைய புக்ஸ் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு செட்டாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய ஒரு 1000 வேர்ட்ஸ் வரைக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து டெய்லி நீங்கள் பார்த்துட்டே இருந்தோன்னா ஈஸிலி யூ கேன் ஃபிக்ஸ் இட் இன் யோர் மைண்ட். இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸ்வீட்னா ஸ்வீட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ மஸ்ட் பி நோயிங் இட். ஸோ த மேங்கோ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட். ஓகே, தேர்ட் ஃபார்மில் ஸ்வீட்டஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ல எழுதுனா ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் சி வில்லியம் இஸ் த here what is the form the கொடுத்துருக்காங்க டேஷ்க்கு முன்னாடி. ஸோ குட், பெட்டர், பெஸ்ட். அப்போ இந்த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ன்றனால வில்லியம் இஸ் த பெஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ஓகே, they made a comparison and they have come out with the idea that he is the best boy. Okay, so William is the best boy in the class. அப்போ இது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இது இருக்குது. நெக்ஸ்ட் சி the Brindavan Express is as கொடுத்துட்டு டேஷ் போட்டு அட்ஜெக்டிவ் கொடுத்து again they have given you as. So what is this form? This is a positive degree. So the Brindavan Express is as fast. அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. You only write, you only have to copy the word that is given inside the bracket. So what is given here? Fast. அந்த fast எடுத்து நீங்கள் அப்படியே இந்த blankல எழுதிட்டா போதும். The Brindavan Express is as fast as the Pandian Express. Over. Next see, Somu is not, இங்கே than கொடுத்துருக்காங்க. Okay, after the adjective word can you see than இருக்கு. அப்போ இது என்ன எழுதணும்? இது ஒரு second form, wiser. Wise, wiser, wisest. So you write Somu is not wiser than Ramu. Somu is not wiser than Ramu. So this is your answer. It is comparative degree. Next see, no vehicle is so dash adjective as. So dash so adjective and as is positive degree. So what will you write? Write the same thing. No vehicle is so safe as the bicycle. That's all. Next see the 10th one. Padma is dash than Kamala. So THAN than is given, that is comparative degree, you know very clearly now. So you should write shorter. Padma is shorter than Kamala. So this is comparative degree. Okay, Padma is shorter, 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 shorter than Kamala. So short, shorter, shortest. So second form, Padma is shorter than Kamala. So this is how you need to write, children. I think you have one more thing also, same with the same topic. Choose the correct word. No, this is different from that. So I hope this is enough for this class. So learn all these things.
Okay, and get thorough. I think we can end up with this is more for now. So you get a thorough idea about, first you should know what adjectives are, then you must be knowing the format of the sentence, then you must be thorough with the all three forms of the adjectives for a certain number of sentences, at least some 50 words, at least some generally being used word 50 words. You must be very thorough. It's very easy. Just when you're playing or sleeping before going to bed, you can just have the books in your hand, the paper, you write in a paper, keep it, and you can get it very thorough in a matter of seconds, and you can get good marks too in the exam. Okay, I hope you will be getting thorough with this topic, that is degrees of comparison. And this for third standard children, you are learning this poem, no, all things bright and beautiful. So you are going to learn the third stanza today along with the first two stanzas. When you are writing daily, you write that first two stanzas and then write the next one that you are learning every day. Okay, so only then you can remember that very well. Okay, if you are not touching the previous stanzas, you may slightly forget it. So எப்பொழுதுமே என்ன பண்ணணும், இங்கே வந்து அந்த முந்தின இதையும் டெய்லி ஒரு வார்ம் அப் மாதிரி கொடுத்து அதையும் எழுதி பார்த்துட்டு then you come to the new one. So third standard children, you will be learning this poem and this topic, and fourth fifth children, you have poem, question answers, that is your prose, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. Along with this grammar, be thorough with this. So spend more time on education than playing. Okay, so thank you children. I stop with this. Thank you all.